வெற்றிமாறன்ற ஒரு தத்துவ நாணி இல்லைன்னா அந்த படம் ஒரு இயக்கப்பட்டிருக்காது. இது கமர்ஷியல் கிடையாது. பிஜிஎம் வேணும், குத்துப்பாட்டு வேணும், ஐட்டம் சாங் வேணும். இது வேற மக்களோட வலி. கிளைமேக்ஸ்லாம் அழுதுட்டு வெளில வராங்க எல்லாரும். அந்த அளவுக்கு வருது. எவ்வளோ கிளாப்ஸ், எவ்வளோ விசில், அதெல்லாம் எமோஷன் இல்லாமல் வரும். பயங்கர ஒரு சாதாரண டைலாக் கூட பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்க நெகட்டிவிட்டி தேடிக்காதீங்க. சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடிப்பை காட்சியிருக்காரு. இந்த படத்தோட என்ன சொல்ல வராங்கன்னா, கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத கட்சிகளுக்கு மட்டும்தான் தலைவன்கிற ஒரு ஆள் வேணும். ஏன்னா ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நீன்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு போகிறேன். நான் பயப்பட தேவையில்லைன்னு இருப்பார் பொதுமா. ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் இருக்குது மேடம். படம் ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லாருமே அந்த காஸ்டிங் செலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எல்லா ஆக்ட்ரஸும் இப்போது எனக்கு பிடிச்ச ரோல் ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் வட சென்னையில் வருவார். செந்திலோட மச்சானா வருவார். அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டர் அவரும் சரி. கென் கருணாஸ் வர சீன்ஸும் சரி, ஒரு 15 மினிட்ஸ் தான் வருவார் கென் கருணாஸ். அவரோட சீன்ஸ் எல்லாருமே அவங்க ரோல் ஆப்டாக பண்ணியிருப்பாங்க.